நம்பிக்கையின் ஊழியங்கள் சார்பாக கிராஸ் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையிலே உறுதியாய் நிலைத்து நின்று சாட்சிகளாய் வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. முதலாவது நாம் நம்பிக்கை என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அசைக்க முடியாத ஒரு காரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்திலே எவ்வளவுதான் நம்ம ஓடிக்கொண்டிருந்தாலும் நம்முடைய ஓட்டம் ஒரு நம்பிக்கையில்தான் காணப்படுகிறது. அது நம்பிக்கையில்லா என்றால் அது ஒரு முடிவில்லாத ஒரு ஓட்டமாய் காணப்படும். இந்த நாளிலும் கூட அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்காக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய இருதயம் கலங்கக்கூடிய சூழலே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான கலக்கங்கள்லாம் ஏற்படுதுன்னா, முதலாவது நோயை குறித்து நாம் கலங்குகிறோம். ஒரு குடும்பத்திலே நோய் என்பது வந்துவிட்டால் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது. மிகவும் நாம் துவண்டு போய்விடுகிறோம். அது நம்மை செயல்படுத்த விடாதபடி நம்மை சோர்வடைய செய்கிறது. அதை குறித்து 1 சாமுவேல் 16:7 மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. ஏனென்றால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு தான் தெரியும். நம்முடைய முகத்திலே நம்ம மனுஷர் பார்க்கும் பொழுது நம்ம சிரிக்கிறது, நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம ஏசப்பாவுக்கு தான் தெரியும். நம்முடைய முகத்தை அவர் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். எனவே நாம் எந்த விதமான கலக்கத்தோடு காணப்படுகிறோம் என்பதை பார்க்கிறோம். அதிலே பார்த்தோம் என்றால், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், எப்பொழுதும் தைரியமாக இருங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தைரியம் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த நம்பிக்கை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தேவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் என்றால், பாவத்தை குறித்த ஒரு கலக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. பாவம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. பாவம் செய்யும் பொழுது யாராலுமே சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லையா? அவன் பாவம் செய்யும்போது அது அவனுக்கு ரொம்ப இன்பத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். ஆனால் பாவம் செய்த பின்னர் அந்த பாவத்தை குறித்த ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு நெருக்கம் அவனை நெருக்கக்கூடியதாய் காணப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு விட வேண்டும். அநேக நேரங்களிலே நம்ம பொருளாதார தேவைகளின் மத்தியிலே நெருக்கடியோடு காணப்படும் பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே மகளே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று நம் தேவன் சொல்லுகிறார். எனவே நமக்கு கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை ஏசப்பாவுடைய பாதத்தில் வச்சிடணும். அப்பா, என்னால் இதை தாங்க முடியலை, அப்பா இந்த பாடுகளை நான் கடந்து போக முடியவில்லை என்று அந்த நெருக்கமான காரியங்களை அப்பாவுடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது அப்பா நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அநேக நேரங்களிலே வியாதி வரும் பொழுது அநேக குடும்பங்கள் அப்படியே நொறுங்கி போய் விடுகிறார்கள். அந்த குடும்பத்தில் பார்த்தோன்னா சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. எப்பவும் சத்துரு ஒரு மரண பயத்தை கொடுத்து கொண்டிருப்பான். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நாம் கலங்குகின்ற வேளையிலே தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா யோவான் 14:27 தேவன் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சமாதான காரணர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் கலங்குகின்ற வேளையிலெல்லாம் அந்த சமாதானத்தை பற்றி கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். சமாதானம் என்பது தேவன் தருகிற ஒன்றுதான் நமக்கு நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க முடியும். உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சத்துரு தருவான், சமாதானம் தருவான், ஆனால் அது ஒரு நிமிஷத்தில் அப்படியே விலகி போய்விடும். ஆனால் நம்முடைய தேவன் தரக்கூடிய சமாதானம் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. நம்மளை அந்த சமாதானத்திலே நிலைத்திருக்க பண்ணுவார். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இருதயம் துவளவே வேண்டாம். உலகத்தை குறித்த காரியங்களை குறித்தும், நம்முடைய பிள்ளைகளோட படிப்பை குறித்தும்,
நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை குறித்தும் கடன் பாரங்களை குறித்தும் அன்பு சகோதரிகளை கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் துவளவே வேண்டாம். ஏன்னா நான் இருக்கிறேன். கர்த்தர் நம்மை வலது கையை பிடித்து சொல்கிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். அப்படி எந்த ஒரு மனிதன் நம்ம உயிரை கொடுத்து நம்மளோட அன்பாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதன் கூட நம்மை அப்படி சொல்ல முடியாது, நான் உன் கூட இருக்கேன்னு. யாருமே நம்ம கூட இருக்க முடியாது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு நம்ம இயேசு சுவாமி மட்டும்தான் நம்மளை சொல்ல முடியும். நம்ம இயேசப்பா மட்டும்தான் இந்த உலகத்தில் முடிவு பரியந்து நம்ம கூட இருக்க முடியும். பிள்ளைங்களும் ஒரு நாளைக்கு விட்டுட்டு போயிடுவாங்க, கணவன் ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவாங்க, பெற்றோர்கள் விட்டுட்டு போயிடுவாங்க, உலகத்தில் நம்ம நேசிக்கிற எல்லாருமே விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம நேசிக்கிற நம்ம தகப்பன் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். எனவே பார்த்து கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்தாப்புல நம்ம பார்த்தோம்னாச்சுன்னா, நம்ம சத்துருக்களோடு யுத்தம் பண்ண போகும்போது நம்முடைய இருதயம் துவழுகிறது. அந்த சத்துருக்கள் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற ஜன மக்கள் மட்டும்தான். அவர்கள் ஒரு சோதனையான காலங்கள், வேதனையான நேரங்களிலே நம்மை விட்டு பிரிந்து போவது மட்டுமல்ல, நம்மை குறித்து அவதூறாக பேசக்கூடிய நேரங்களிலே நம்முடைய இருதயம் மிகவும் துவழ்ந்து போய்விடுகிறது. நம்ம தேவனுடைய கரத்தில் நம்ம இருக்கும் பொழுது நல்ல ஒரு பாதுகாப்பான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அதிகாலையில் எழுந்து ஜெபத்தோடு காத்திருக்கும் பொழுது ஒரு அருணோதயம் நம்மை மூடிக்கொள்ளும், நம்மை சூழ்ந்து கொள்ளும். எந்த பயமும் நமக்கு நேரிடாது. நம்ம பாதையில் நடக்கும் பொழுது கூட எதை குறித்து நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம தேவன் நம்மை அழகாய் நேர்த்தியாய் நம்மை நடத்தி செல்வார். அந்த தெய்வத்தை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவராலே அன்றி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. தேவரீர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்க்கையிலே எது தேவையோ, எந்த நேரத்தில் தேவையோ, எப்படி தேவையோ அந்த காரியங்களை தேவன் மட்டும் சரியான நேரத்திலே செய்கிற தேவன். அதனால தான் நம் தேவனுக்கு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று நாம் அழைக்கிறோம். ஏனென்றால் நம்ம தேவன் நம்ம என்ன பார்த்து சொல்கிறாருனாச்சுன்னா, கரங்களை பிடித்து கொள்ளுகிறார். நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு தூக்கி நிலைநிறுத்துகிறார். அவருடைய செட்டையின் மறைவிலே நம்மை மறைத்து கொள்கிறார். இக்கட்டான சூழ்நிலைகள், போராட்டமான காலங்கள், துக்ககரமான நேரங்களிலெல்லாம் தம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்து காத்து கொள்ளுகிறார். யாருமே நமக்கு ஒரு ஆறுதலாக இல்லாத நேரத்தில் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். அந்த வேத வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மளோடு கூட பேசும். தேவன் நம்மளோடு கூட பேசுவார். நம்முடைய பயங்கள், நம்முடைய கலக்கம், நம்முடைய துக்கம் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே மாறி போய்விடும். அதான் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு யாரு மேலேயும் நம்பிக்கை வச்சிடாதீங்க. ஒருத்தருக்கு கோடிக்கணக்கான செல்வம் இருந்தால் அது மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. அடுத்தாப்புல பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது, கணவன் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது, உலக காரியங்கள் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். கர்த்தரை தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எந்த நாளிலையுமே யாரு மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு பலத்தரனாய் பாதுகாவலராய் இருந்து காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். உலகத்தின் காரியங்களை நாம் காணும் பொழுது உலகம் ஒரு நாள் நம்மை சிநேகிக்கும். அந்த சிநேகம் ஒரு நாளிலே மறைந்து போய்விடும். அதை ஒரு பாடல் கூட உண்டு. உலகம் ஒரு நாள் சிநேகிக்கும், உண்மையில் அதுவும் பகைக்கும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்தபடியாக வஞ்சக வலை. இன்னைக்கு உலகத்தின் மக்கள் நம்மளை பார்த்து நம்மளை வஞ்சக வலையிலே விழத்தள்ளுவார்கள். இன்னொரு வழியிலே பார்ப்போம் என்றால், நம்முடைய இன்டர்நெட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், மொபைல் ஃபோன் இல்லைன்னாச்சுன்னா நம்ம கம்ப்யூட்டர், அந்த மாதிரி சாதனங்கள் கூட நமக்கு அந்த வலைதளங்கள் கூட நம்ம சிக்கக்கூடியதாக தான் காணப்படும். அதான் வஞ்சக வலையில் விழுந்தேன், வீணிலே மனதை கெடுத்தேன்,
ஏமாற்றமே என்னில் தலை விரித்தாடியதே, வேறு வழி இல்லையோ எனக்கு என்று ஒரு பக்தன் அழகாக பாடுகிறார். ஏனென்றால் அந்த வேதனையை அவர் அனுபவித்தவர். அந்த வஞ்சக வலைக்குள்ளே செல்லும் பொழுது நம்மளால் வெளியில் வர முடியாது. அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு காரியம். எனவே அந்த வஞ்சக வலையை நேசிக்கக்கூடாது. அநேக அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு நேரம் போகலை, நம்மளால் எதுவுமே சிந்திக்க முடியலை, நம்ம கவலையாக இருக்கோம், கண்ணீராக இருக்கோம்னா உடனே என்ன செய்கிறோம், ஓடி போய் மொபைல் ஃபோன் எடுத்து தேவையில்லாததை நோண்டிக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன செய்யுது, நம்ம நேரம் போகிறதே தெரிய மாட்டேக்கு. சத்துரு நம்மளை என்ன பண்ணிடுதான், அந்த வலையில் அமிழ்த்தி வச்சிருதான். அதுக்குள்ளே போயிட்டோன்னா அந்த வலை பின்னலானது நம்மை வெளியே வர விடாதபடி அப்படியே சிக்க வைத்து விடும். அதற்கு பின்பதாக நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் அந்த காரியத்திலிருந்தே வெளியே வரவே முடியாது. எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆறுதலின் தேவனை நாம் பிடித்து கொண்டவர்களாக நம்ம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நம்பிக்கையின் ஊழியங்கள் மூலமாக நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் அப்பா ஆண்டவரே, இந்த நம்பிக்கையின் தேவனை எங்களுடைய கர்த்தாவை புயபலமாய் மாற்றி ஆண்டவரே அவர் மேல் நம்பிக்கை வைத்து சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. உலகத்திலே எத்தனையோ மக்கள் அப்பா எதையோ நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எங்களுடைய நம்பிக்கை நீர் மட்டுமே அப்பா. எனவே நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உமக்கேற்ற சாட்சிகளாய் வாழ அநேகருக்கு உம்மை பிரதிபலிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுக்க வேண்டுமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பாராட்டின கிருபைகள் அப்பா எங்களால் கிரகிக்க முடியாத ஒன்று கர்த்தாவே. எனவே எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே செய்து வருகிற நன்மைகளை நினைத்து அனுதினமும் நன்றி சொல்லி இன்னும் கர்த்தாவே உம்மை அதிகமாய் கிட்டிச்சர உதவி செய்யுங்க. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்ப பார்க்கும் பொழுது கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே கர்த்தாவே யார் என்னென்ன தேவைகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய இருதயத்தின் ஆண்டவரே அப்பா ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்க்கிற தேவன். ஆண்டவரே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னீரே, அந்த கலங்கி கொண்டிருக்கிற இருதயத்திற்கு ஒரு ஆறுதலையும் சகாயத்தையும் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அனுதினமும் காணப்படட்டும். தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.